வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது கொஞ்சம் ஒரு பெரிய ஐட்டமை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய பர்சனல் யூசேஜுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு டப்பை தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கணும் அண்ட் விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம தேடி வாங்கின டப் தான் இந்த பிளாக்வியூ நிறுவனம் கொடுத்திருக்க டப் 90 அப்படிங்கிற இந்த டப்பை வந்து சொல்லலாம். இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காக்கு ஆஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக்வியூவில் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இப்போ இலங்கையில் உங்களுக்கு வாரண்டியோட பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டப் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய இந்த யூடியூப் ஒர்க்ஸுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு டப் தேவைப்படுது அப்படின்னா குறைவான விலையில் இந்த டப்பை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். உண்மைக்குமே இது வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இலங்கைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஃபோன்ஸ் கம்பெனிஸ் வந்து அடிக்கடி வந்து அறிமுகமாகிட்டு இருக்கு. இதில் ஒரு நிறுவனமாக தான் நம்மளுக்கு வந்து பிளாக்வியூ வந்து பார்க்க கிடைக்குது. ஸோ பிளாக்வியூவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒஃபிஷியலாக இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அதனால பிளாக்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டப்பாக இருந்தாலும் இல்லைனா லேப்டாப்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வாரண்டியோட ஸ்ரீலங்காவில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக பார்த்துருந்தேன். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு பெரிய டிஸ்பிளே வந்து இருக்கணும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டப்பை விட எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேல வந்து டப் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த டப்பை வந்து சர்ச் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ இதை வாங்குறதுக்கான லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த டப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸில் மேலேயே பார்த்தோம் அப்படின்னா டப் 90 அப்படின்னு போட்டிருக்காங்க, டப் 90 அப்படின்னு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா 128 GB, அதுக்கு பிறகு 24 GB, இது பார்த்தோம் அப்படின்னா 8 GB வந்து ரேம் அண்ட் அதுக்கு பிறகு 16 GB பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்ச்சுவல் ரேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டப்போட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 10.9 inches டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 8 MP கேமரா அண்ட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டப்பில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதோட பொலித்தீனை வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸ் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதோட பொலித்தீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டெம்பர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டப்புக்கான ஒரு டெம்பர்ட் கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம செப்பரேட்டாக டெம்பர்ட் கிளாஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதுக்குன்னே ஒரு டெம்பர்ட் கிளாஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கவரோடையே இந்த டப்பை வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கவர் செப்பரேட்டாக தேட தேவைப்படாது. உள்ளுக்கு ஆல்ரெடி கவரோட தான் நம்மளுக்கு வந்து இந்த டப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டப் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது நம்மளுக்கு டப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட இதோட டைப் சி கேபிளும் வந்து நம்மளுக்கு பாக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டப்புக்கான ஒரு கவர் இருக்குது, டெம்பர்ட் கிளாஸும் இருக்குது அண்ட் அதுக்கு பிறகு சார்ஜர் அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாக்ஸுக்கே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே ஒரு வர்த்தான ஒரு பெக்காக தான் நம்மளுக்கு வந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக இதுக்கான ஒரு கவர் கூட தேட தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கவரே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கவரை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். கவரை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு இதோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இதுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு இது பார்த்தோம் அப்படின்னா சில்வர் கிரே அப்படிங்கிற கலர் தான். இதுலேயே இன்னும் சில கலர்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது.
ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டப்பை ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டப்பை வந்து நம்ம கையில் எடுத்துட்டோம். டப்பை கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவரோடையே தான் நம்மளுக்கு வந்து டப்பை கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டப்பை அன்பாக்ஸ் பண்ணும்போது அதோட பேக் கவரோடையே நம்மளுக்கு வந்து இந்த டப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா டெம்பர்ட் கிளாஸும் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாமே எங்கேயுமே போய் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஒரு டப்பை வாங்கினாலே 49,000 கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு குறைவாகவே உங்களுக்கு அக்சசரிஸோடையே இந்த டப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து பிளாக்வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய டப் தான், ஒரு பெரிய டிஸ்பிளேயோட நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைச்சிருக்கு. அண்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 540 கிராம் வந்து இருக்குது. ஸோ ஓரளவு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை டேபிளில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெரிய டிஸ்பிளேயோடய உங்களுக்கு வந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டப்பில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டப்போட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு மைக் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். டப்பில் மேலே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் அண்ட் அதுக்கு பிறகு வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டப்போட கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு வந்து இதில் சிம் கார்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சிம் ஸ்லாட்டும் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து டுவல் சிம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு எஸ்டி கார்டும் சிம்மும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பட்டன் அண்ட் போர்ட்ஸும் நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப்பில் மாதிரி ஒரு கேமரா பார்க்க கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்சர் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ 2 லேயரில் நம்மளுக்கு பின்னாடி இதோட டிசைனை பார்க்க முடியும். அதில் பிளாக் வியூ அப்படின்னு பேக்கில் நம்மளுக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா மேலே கேமரா, அது கீழே எல்இடி ஃப்ளாஷை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 13 மெகா பிக்சல் ஏஐ கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து பார்க்க கிடைக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு கொடுத்துருக்க டப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே எல்லாமே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது நான் முக்கியமாக தேடின விஷயம் தான் இந்த டப்போட டிஸ்பிளே தான். இந்த டப்புக்கு கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 10.92 இன்ச் கொண்ட ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஒர்க்ஸை வந்து இந்த டிஸ்பிளேல வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் மூவி பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி. எனக்கு முக்கியமாக தேவைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோஸ் எழுதும்போது நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணணும். அதுக்கான பாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நான் டப்பில் தான் எழுதுவேன். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டப்பில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு பெரிய டிஸ்பிளேனால நம்மளுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதுமா இருந்தாலும் சரி, நல்லாவே இதில் வந்து ஒரு வைட் ஆங்கிளை வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே உண்மைக்குமே வர்த்தான டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே தான். அதோட நம்மளுக்கு வந்து கலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. டப்போட டிஸ்பிளே நம்ம பார்த்ததுக்கு பிறகு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டப்புக்கு கொடுத்துருக்க ப்ரொசஸரை தான் பார்க்க போகிறோம். இந்த டப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக்ஸ் T606 அப்படிங்கிற ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாலி G57 அப்படிங்கிற GPU வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொசஸர் கொடுத்துருக்கனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ்க்காக இருந்தாலும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு டப் தேடுறீங்க அப்படின்னா இந்த டப் உண்மைக்குமே வர்த்தான டப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு கீபோர்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லேப்டாப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு கம்ப்யூட்டர் மோட் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டான மோடும் வந்து இந்த டப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. இந்த மாதிரி ப்ரொசஸருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா Android 14 மேலே தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவே வந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற UI அப்படின்னு பார்த்தோம்னா Doge 4.0 தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக Android 14ஓட நல்லாவே சிங்க்ரனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு பார்க்கும்போது UIயும் நல்ல ஃப்ரெண்ட்லியான UIயாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த UIக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 8GB RAM ஒன்று கொடுத்துருக்காங்க. 8GB RAM ஓடயே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 16GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வர்ச்சுவல் RAM தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த 16GB RAM வந்து வர்ச்சுவலாக ஆட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டப்போட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 128GB தான். நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னா SD கார்டு யூஸ் பண்ணியும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் இந்த OS-ஆக இருந்தாலும் சரி, ஸ்பீடுமே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேம்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் வந்து ப்ளே பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஹெவி கிராஃபிக்ஸ் இல்லை, மீடியம் கிராஃபிக்ஸில் நம்மளுக்கு ஓரளவு இதில் கேம்ஸை வந்து நல்லாவே ப்ளே பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இந்த அளவு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் இந்த டப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டரி
அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக்வியூ நிறுவனம் கொடுத்துருக்க டப் 90 அப்படிங்கிறத பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 8200 mAh கொண்ட ஒரு பேட்டரியை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நார்மல் யூஸராக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸராக தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு நாளில் இன்னொரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேட்டரி வந்து 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஹெவி யூசேஜுக்கு போகும்போது பேட்டரி அந்த அளவு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து இந்த டப் 90ல கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்க கேமரா ஏஐ கேமரா தான். 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமராவும் நல்லாவே லைட் இருக்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃபேஸை காட்டி நீங்கள் வந்து கட்டாயம் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த 8 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இதில் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டப்பை பர்ச்சேஸ் பண்ணும்போது கேமரா ரொம்ப முக்கியமாக பார்க்க மாட்டோம். பிளாக்வியூ நிறுவனம் கொடுத்துருக்க இந்த டப் 90 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கேமரா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. பட் ஃபேஸ் அன்லாக் நம்மளுக்கு ஓரளவு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டப்பை நீங்கள் ஸ்ரீலங்காவில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த டப்பை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கீபோர்டும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கீபோர்டு இருக்குது அப்படின்னா இந்த டப்பை வந்து லேப்டாப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டப்பில் வந்து உங்களுக்கு லேப்டாப்பாக அதை யூஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டப் வந்து வர்த்தாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல RAM இருக்கு. அண்ட் அது கூட SD கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த டப் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இலங்கையில் அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகிருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த டப்பை வந்து வாங்குறது வர்த்தா இல்லை அப்படின்னு கேட்டோம்னா இந்த டப் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லைனா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டப் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போகிறத விட ஒரு 50,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டப் உண்மைக்குமே வர்த்தான டப் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட என்னுடைய ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இனிமேல் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஒர்க்ஸுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணும்போதுமே எனக்கு வந்து தோணுன விஷயம் வந்து அதுதான். இந்த யூஐயுமே பார்த்தோம் அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து நான் வாங்கின அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் குறைவான விலையில் ஒரு டப் ஒன்று வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.